காஷ்மீர், இந்தியா இந்த மூணும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சர்வதேச அரசியல் பத்தின வீடியோ இது. ஏழை நாடுன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்குமே காஷ்மீர்ல பல ஆயிரம் கோடிகள் செலவு செஞ்சு தீவிரவாதத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதனால இது சாத்தியமாகுது? அவ்வளவு பணம் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்ற ஒரு உலக அரசியல் நம்ம உற்று பார்க்கும்போது சைனான்ற ஒரு மிகப்பெரிய நாட்டோட இன்வால்வ்மெண்ட் இதுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப பாகிஸ்தான் காஷ்மீர்ல திரும்பி ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்தியன் சைடு காஷ்மீர்ல அமைதி நிலவும் பட்சத்துல நம்ம இந்திய நாட்டோட பார்வை பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மேல இந்தியாவோட பார்வை போகாம இருக்கணும் அப்படின்றதுல சைனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் மிக தெளிவா இருக்காங்க. இது எதனாலன்னு விட்டு நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது சில விஷயங்களே என்னால படிக்க நேர்ந்தது. அந்த விஷயங்களை பத்தி விரிவா சொல்றதுக்கு சிபிஇசி அப்படின்ற ஒரு டாபிக் கூட நம்ம போக போறோம். சிபிஇசி அப்படின்னா என்னன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அதாவது பாகிஸ்தான் நாட்டோட வடமேற்கு வடபகுதியிலிருந்து கிழக்கு பகுதி வரைக்கும் ஒரு காரிடார் சைனாக்காரங்க கிரியேட் பண்றாங்க. அந்த கிரியேட் பண்ற காரிடார் பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் பகுதியில இருக்கிற பார்டர் பகுதியில இருந்து சைனா வரைக்கும் போய் சேர போகுது. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ரூட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இப்ப சைனாக்காரங்க யூஸ் பண்ற டிராவல் ரூட். அது கூட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சைனாக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா, சவுத் பசிபிக் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே அவங்க பிரசன்ஸ் இல்லாததுனால அந்த இடத்துல அவங்களுக்கு பார்டரும் ஜீரோ டாக்ஸஸும் சுத்தமா இல்லாம இருக்கு. அதனால எந்த கூட்ஸை இறக்குமதி பண்றதுக்கும் ஏற்றுமதி பண்றதுக்கும் இந்த கருப்பு கலர்ல காமிச்சிருக்கிற லைன்ல தான் அவங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஒரு நெடுந்தூர பயணமா இருக்கு. அதுக்காக பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிற திட்டம் தான் சிபிஇசி. அது இங்க இருக்கிற ப்ளூ லைன்ல நீங்க பார்க்க கூடும். குவாடார் போர்ட் அப்படின்றது பலூச்சிஸ்தான்ல இருக்கு. அங்க ஆரம்பிக்கிற இந்த ரூட் கஷ்கர் அப்படின்னு சைனால வர இடத்துல முடியுது. இப்போ சைனாவோட சிபிஇசி இன்வால்வ்மெண்ட் பத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய தகவல்கள் கிடைக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வரைக்கும் சீன அரசாங்கம் இந்த சிபிஇசி ரூட்காக பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஇசி ரூட் போற இடத்துல 6 இருந்து 8 லேன் கொண்ட ஹைவே ரோடுகள், இப்ப இருக்கிற ட்ரெயின் சர்வீஸ் 160 கிலோமீட்டர் வரைக்கும் உயர்த்துவதற்கான தொழில்நுட்பங்கள், ஹாஸ்பிட்டல்கள், கல்வி நிறுவனங்கள், அது போக பல வர்த்தக நிறுவனங்கள், இவை எல்லாத்தையுமே சைனாக்காரங்க பாகிஸ்தானுக்காக இந்த ரூட்ல கட்டமைப்பு பண்ணி கொடுக்க போறாங்க. இந்த கட்டமைப்பு பண்ணும்போது சிபிஇசில நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றத இந்த மேப் மூலமா நீங்க பார்க்க முடியும். இப்ப என்னன்னா இது காரக்கோரம் ரூட் மேப். இது ரெட் கலர்ல போற ரூட்ல தான் இந்த சிபிஇசி ரூட் போய் சைனால இருக்கிற கஷ்கர்ன்ற இடத்துல முடிய போகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மேப் போற எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல ரீஜன்ஸ் தாண்டி தான் அந்த காஷ்மீர் இடத்துக்கு போக முடியுது. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மேல நம்ம அரசாங்கத்தோட கண்ணு பட்டுடக்கூடாது அப்படின்றதுல சைனாவும் பாகிஸ்தானும் மிக தெளிவா இருக்கு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற காஷ்மீர் பகுதிகளில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உண்டு பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகள்ல கள்ள நோட்டு இறக்குமதி செய்யறது, தீவிரவாதிகளை அனுப்புறது, இது போன்ற பல விஷயங்களும் உள்ளடக்கக்கூடும். சைனா பாகிஸ்தானோட எக்கானமில கிட்டத்தட்ட 20% ஜிடிபி வரைக்கும் ஆல்ரெடி ஆக்கிரமிச்சுட்டாங்க. இப்பவே அந்த சிபிஇசி ஆரம்பிக்கக்கூடிய குவாடார் பகுதி, அதாவது பலூச்சிஸ்தான்ல இருக்க குவாடார் பகுதியில அந்த ரூட் போற வரைக்குமே மெயின் போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே உருது, இங்கிலீஷ் மொழிகளை தவிர சைனீஸ் மொழிகளும் பொறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதனால இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம நிலையான ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வசம் இருக்க கில்கிட், பாலிஸ்தான் போன்ற பல நகரங்களை நம்ம கைப்பற்றிட்டோம்னா இவ்வளவு லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணது சைனாக்காரங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த இஷ்யூஸ் திரும்பி நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப நம்ம பாகிஸ்தான் மேல இமீடியட்டா வாரம் தொடுக்க முடியாது. வாரம் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது சைனா நிச்சயமா அவங்களோட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு அகைன்ஸ்டா திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அகைன்ஸ்டா திரும்பும் போது நம்ம வல்லரசு நாடுகள் என்று கூறக்கூடிய
ரஷ்யாவையோ அமெரிக்காவுக்கும் உதவி நாடும் போது அவங்க மேல சைனா எக்கனாமிக் சாங்ஷன்ஸோ அவங்க முதலீடு செஞ்சிருக்கிற சைனால இருக்கிற கம்பெனிஸ்க்கு ஏதாச்சும் பிரச்சனைகளோ விளைவிச்சிடுமோ அப்படின்ற காரணத்தினால அவங்க ஈஸியா நம்மளுக்கு உலக அரசியல்ல சப்போர்ட் பண்றது முடியாது. அதனால இமீடியட்டா நம்ம அரசாங்கம் பாகிஸ்தான் மேல வார் தொடுக்கிறதுன்றது இப்போதைக்கு முடியாத காரியமா இருக்கு. ஏன்னா உலக அரசியல்ல நம்ம காயப்பட்டு போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு வலிமையான ஒரு மத்திய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பயப்படுறாங்களே தவிர கடந்த 10 வருஷ காங்கிரஸ் ஆட்சியில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தாராளமா அந்த ரோட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ், சிபிஇசிக்கு தேவையான அனைத்து வேலைகள், இந்த காரக்கோரம் ஹைவேஸ் 1960ஸ்லயே போட்டிருந்தாலும் அதுக்கு உண்டான அதிகபட்ச வேலைகள் அது எல்லாமே தொடங்கிட்டாங்க. 1960-70களில் பார்டர் போர்ட் சைனாக்காரங்க பாகிஸ்தான் கிட்ட கேட்டும் போது அதுக்கு அவங்க ஒத்துழைக்கல, சைனாவை அவ்வளவு நெருக்கம் காட்டல. பட் இன்னைக்கு இருக்கிற உலக சூழ்நிலையில இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே சைனா கூட கை கோர்த்துட்டு அந்த பலூச்சிஸ்தான்ல இருக்கிற பார்டர் பகுதியை மொத்தமாவே அவங்களுக்கு வித்துட்டாங்க. அதனாலதான் பலூச்சிஸ்தான் பக்கம் இருக்கும் நியாயங்களையும் அவங்க தனிநாடு கோரிக்கையை 60-70 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறதையும் பிரதமர் நரேந்திர மோடி உலக அரங்கில் எடுத்துரைச்சிட்டு இருக்காரு. இப்ப பார்டர் போர்ட்ன்றது மஸ்கட்ல இருந்து வெறும் 400 கிலோமீட்டர் தான். அதே போல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த இடத்துல இருந்துதான் ஆயில் எல்லாமே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இருந்து பார்டர் போர்ட்ன்றது வெறும் 500 கிலோமீட்டர் தான். இப்ப இந்த பாதை சாத்தியமாகுன்றப்போ சைனாக்காரங்க இந்த பாதை மூலமாவே அனைத்து ஏற்றுமதி இறக்குமதியும் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. கடுமையான முதலீடுகள் பண்றதுனால என்ன ஆகும்னா இது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ராப்ளமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காரிடார் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் போது உலக நாடுகள் இந்தியாவை தாக்கும் போது இந்த காரிடாரை ஒரு லான்ச் பேடா யூஸ் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் ஏற்பட்டு இருக்கு. பாகிஸ்தான் ஆகட்டும், சைனாவாகட்டும், பிற்காலத்துல வேற எந்த நாடுகள் நம்மளை அட்டாக் பண்ணாலும் இந்த சிபிஇசி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்திய அரசாங்கங்கள் பல முயற்சிகளை எடுத்துட்டு இருந்தாலும் மக்களாகிய நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்துட்டு காஷ்மீர் மேல இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அரசியல், இந்தியாவுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் ஒரு சர்வதேச சதுரங்க விஷயத்துல காஷ்மீருக்கு ஆதரவா நம்ம இருக்கணும். காஷ்மீர்ல இந்திய அரசாங்கம் தப்பு செய்யறது அப்படிங்கறத பத்தி பல செய்திகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கு பின்னால் சைனாவும் பாகிஸ்தானும் நிச்சயமாக இருக்கின்றன. காஷ்மீர்ல நம்ம மக்களுக்கு எல்லா சுதந்திரமும் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்திருக்கோம்ன்றதுல எந்த கொஸ்டினுமே கிடையாது. பாகிஸ்தான் வசம் இருக்கிற காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைன்னு சொல்லக்கூடிய காஷ்மீர்ல அவங்களுக்கு எந்த விதமான மனித உரிமைகளும் வழங்கப்படவில்லை. அது போக அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றது பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலயோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அசம்பிளிலயோ எந்த பிரதிநிதித்துவமும் பெறவே கிடையாது. அது ஒரு தனி ரீஜனா தான் அவங்க இன்னும் வச்சிட்டு இருக்காங்களே தவிர அது பாகிஸ்தானோட ஒன்றிணைந்த ஒரு மாநிலமாக இன்னுமே கருதப்படவில்லை. அந்த மாநிலங்களிலே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆகட்டும், இந்த பக்கம் இருக்கிற ஆசாத் காஷ்மீர் ஆகட்டும், எல்லா இடத்திலுமே மக்கள் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி இந்தியா நம்ம கிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளை மீண்டும் நம்மளோட இணைக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல நம்ம கண்ட்ரிக்கு ஒரு ரொம்ப நாள் பாதுகாப்பான விஷயமா இருக்கும். அந்த துணிவான நடவடிக்கையை செய்வதற்கு தற்போது இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி தவிர வேற யாராலையும் முடியாது. அதனால நம்ம அனைவருமே இந்த அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் முழுமையான ஆதரவு தர வேண்டும் என்பதில் எந்த ஐயமுமே கிடையாது. படித்தவர்களாகிய நாம் மற்ற மக்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டியது ஒரு கடமையாகிறது. அதை நாம் அனைவரும் செய்வோமாக. ஜெய் ஹிந்த்.